ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை உப்புமா இது வந்து கோதுமை ரவைங்க. கோதுமை ரவையில் உப்புமா செய்கிறது. இந்த பாருங்க 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா அப்படியே ரவையை நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை போட்டிருக்கேங்க. இந்த அளவில் 1 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். கோதுமை ரவைங்க இது. இந்த ரவையை நல்லா இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா இதை வறுத்து வச்சுக்கணுங்க. வறுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா இந்த டம்ளரில் வறுத்து வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸுங்க நான் எடுத்தேன். பெரிய சைஸில் 1 எடுத்தால் போதுங்க. பெரிய வெங்காயத்தில் 2 குட்டி வெங்காயம் 2, பெரிய சைஸில் 1 வெங்காயம் இருந்தால் கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் எத்தனைன்னா ஒரு 6. இது சின்னதாக இருக்குதுங்க, கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதனால் ஒரு 8 பச்சை மிளகாய், 6 பச்சை மிளகாய் போட்டால் போதுங்க. 6 பச்சை மிளகாய், 1 தக்காளி பழத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டு ஸ்பூன் இந்த அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம், என்ன புரிஞ்சுன்னு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் போட்டுட்டுங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கங்க, நல்லா இருக்கும். நல்ல சீரகம் போட்டால் நல்லா இதாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா இது கூட இது பண்ணிட்டோன்னா நல்லா பொரிஞ்சுக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வரணும். வந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆனதில் ஃப்ரை ஆகிடுச்சுங்களா? இதுலேயே பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி, இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை,
கருவேப்பிலையும் போட்டு இதையும் நல்லா ரொம்ப ஃப்ரை பண்ணி தருங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க. கருவேப்பிலை போட்டோடனே பொரியுது பார்த்தீங்களா, அந்த பொரியிறது நின்ன உடனே அதுக்கப்புறம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி பழம் பழத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடணுங்க. இது தக்காளி பழம் நல்லா வதங்கணுன்னா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கல் உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வதங்கிடுங்க. பாருங்க, கொஞ்சம் இந்த அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு மட்டும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. ஒரு 1/4 இன்ச்சு இது பாருங்கள், 1/4 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு விட்டால் தான் போட்டு ஃப்ரை பண்ண இது மணமாக கொஞ்சம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக. இன்னும் 1/4 ஸ்பூன் தான் இல்லைங்களா, போட்டு ஃப்ரை பண்ணால் நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள் வதங்கிடுச்சிங்களா, நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வதங்கி வந்துடுச்சு இல்லைங்களா, இதில் இந்த டம்ளரில் அளந்து போட்டோம் இல்லைங்களா, இந்த டம்ளரில் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு இதில் ஒரு 2.25 டம்ளர் ஊற்றினா போதுங்க. 2 to 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரவை வெந்து வரத்துக்கு நான் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்க, போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். உப்பு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணி இதுக்கு இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவை எடுத்து கொட்டினா சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க, அதனால் இப்போ பார்த்து கம்மி பண்ணி போட்டுக்கணுங்க. இல்லை இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறங்க இது கொஞ்சமாக எடுத்து, அதனால் கரைஞ்சிருக்குங்க உப்பு. நான் எப்போவுமே கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுறது. கல்லுப்பு தாங்க ரொம்ப நல்லது. கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணிக்கிறது. நான் கொஞ்சமாக போட்டு உப்பு கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. உப்பு இப்போ கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உப்பு போட்டுக்கணுங்க. இந்த ரவையை இப்போ இதில் போட்டு நல்லா வெந்து வர மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. அடை பிடிச்சிடாமல்
வெந்து வரத்துக்கு அப்படி கிளறி விடணுங்க. இதில் வந்துட்டு நான் தக்காளி மட்டும் போட்டிருக்கேங்க. நம்ம வந்து தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் மறுபடியும் செய்கிறப்ப உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி காலைல அவசரத்தில் செய்கிறதுனால செஞ்சிட்ருக்கேங்க பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல டிஃபனுக்கு. அதனால் நான் அதில் வாங்கலைங்க. தக்காளி மட்டும் இருந்து தக்காளி மட்டும் போட்டு செஞ்சுட்டேங்க. இது கூட தக்காளி சட்னி, இது தேங்காய் சட்னி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. தேங்காய் சட்னி அதை பாருங்கள், அதே சட்னியே போதும். அதுவே இதுக்கு வச்சு நல்லா இது பண்ணி விட்டோன்னா இதுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வந்துட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டு ஓரளவுக்கு விட்டுறணுங்க. விட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. வெந்து வர அளவுக்கு மூடி வச்சிடணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டுங்க இதை அப்படியே மூடி வைக்கணும். அது இது வேகட்டோன்னு நல்லா மூடி வைக்கணுங்க. இருங்க ஒரு நிமிஷம், இந்த மூடி பண்ணீங்க வரையிறேங்க. அப்படியே மூடி வச்சிடணுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டோடு வெயிட் பண்ணுங்க. மூடி வச்சுட்டு இதை பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதான் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு அப்படியே வச்சு அப்படியே சூடாக இருக்கட்டும்னு மூடி வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க. மூடி வச்சுட்டு பாருங்க ரெடி ஆகிடுச்சிங்க இட்லி உப்புமா. அவ்வளோதாங்க. நல்லா அந்த ரவை வெந்து வந்தால் போதுங்க. வெந்து வந்துட்டு இது பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூட ஆல்ரெடி நான் தக்காளி சட்னி வந்து வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் வந்து இதுலேயும் லிங்க் பண்ணி போடுறேங்க. தேங்காய் சட்னி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ செம்ம சூப்பராக இருக்குங்க. காலையில் அவசரத்துக்கு ஒரு காலைல டிஃபனுங்க. ஃபஸ்ட்டு சீக்கிரம் 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளார வேலை முடிஞ்சிடுங்க. கிளறி எடுத்து போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் இது பண்ணிட்டோன்னு சேமில் வச்சுட்டு தேங்காய் திருவி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. திருவியெல்லாம் அந்த பக்கம் மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுங்க. காலைல டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் அனுப்புங்க. எங்களோட நம்ம RLG Stars 09 சேனலுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு. காலைல டிஃபன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது எமர்ஜென்சி அர்ஜென்ட்டு இது. டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு சீக்கிரம் எடுத்து இதை செஞ்சிடலாங்க. காலைல டிஃபன் முடிஞ்சுடுங்க வேலை. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.